ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது 40வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன், முதலாவது 38ஐ மாத்திரம் வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறு ஒருவன் உண்டோ என்று கேட்டான். இந்த வசனம் நமக்கு நன்றாய் தெரியும். இது யாரை குறித்து சொல்லுகிறது? யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இதை சொல்லுகிற மனிதன் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆள். அவன் விசுவாசி அல்ல, அவன் ஒரு பரிசுத்தவான் அல்ல, அவன் தேவனை அறிந்தவனும் அல்ல. யெகோவா தெய்வம் என்கிறதே அறியாத ஒரு மனிதன். எகிப்து தேசத்தினுடைய ராஜா பார்வோன். அவனுக்கும் எபிரேயர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த அளவிற்கு உண்டு. எபிரேயருடைய குல தொழில் ஆடு மேய்க்கிற தொழில். என்ன தொழில்? இந்த ஆடு மேய்க்கிற தொழில் இந்த பார்வோனுக்கு என்னதான் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த எபிரேயர்களை இவர்கள் எவ்வளவு வெறுத்திருக்க கூடும். அவன் செய்கிற தொழிலே உங்களுக்கு பிடிக்காது. Even the job which they were doing was an abomination before him. அந்த அளவிற்கு வெறுத்த ஒரு ராஜா அதே கோத்திரத்தில் இருந்து வந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல என் தேசத்திலே ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. எப்படி அவனுடைய கண்களிலே கண்டுபிடித்தான்? இது பழைய ஏற்பாட்டு நாட்கள். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளை போல வெளியரங்கமாய் பொழிந்தள்ளப்பட்ட நாட்கள் அல்ல. குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட நாட்கள், குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்ட நாட்கள், வேதாகமம் இல்லாத நாட்கள், சபை இல்லாத நாட்கள். இதை யோசித்து பார்த்தால் எனக்கு ரொம்ப தலையே சுற்றினது. இன்னைக்கு சபையில நம்ம இருக்கும் பொழுதே நம்மளை பார்த்து யாராவது இவங்க ரொம்ப அபிஷேகம் பெற்றவங்கன்னு சொல்றதுக்கு அப்படிப்பட்ட சாட்சியை பெறுவதே கடினம். நம்ம தேவ மனிதர்கள் மத்தியில சாட்சியை பெறுவதே கடினம். ஆனால் தேவனையே அறியாதவன், இவன் செய்கிற குலத்தொழிலை வெறுக்கிறவன், இவனுடைய எபிரேய காரியத்தை வெறுக்கிறவன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இவர் யாரு தெரியுமா? ஜெயில் கைதி. ஜெயில் கைதியை யாருக்கு முன்னால கொண்டு வர்றாங்க? இங்க பார்வோனுக்கு முன்னால கொண்டு வர்றாங்க. ஜெயில் கைதியா இருக்கிறவன் என்ன குற்றம்? அதை நீங்க கேட்டீங்கன்னா அதை விட அவமானமான குற்றம். போத்திபாரின் மனைவியிடத்திலே தவறாய் நடந்தான் என்கிற பொய் குற்றம். ஓ, இவ்வளவு மோசமான கேரக்டர் உள்ள ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதன், சிறை கைதி, அந்நிய தேசத்தான், அடிமை, எதுவுமே ஃபேவரபிளா இல்லைங்க. அவனுடைய காரியம், யோசேப்பினுடைய காரியம் எதுவுமே ஃபேவரபிளா இல்ல இந்த ராஜாவினுடைய கண்களுக்கு முன்பால தயவை பெறுவதற்கு. ஆனால் ஆண்டவர் பார்வோனுடைய கண்களிலே ஒரு வெளிச்சத்தை தந்தார். இந்த மனிதன் இதை செய்கிறான் என்றால் இவனுக்குள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறார். இதை தாண்டி இவன் செய்ய முடியாது. இது ஒரு மனிதன் செய்கிற காரியம் அல்ல. அப்படி என்ன காரியத்தை இவன் செய்தான்? அப்படி என்ன விஷயத்தை அவன் செய்தான்? அவனுக்கு என்ன வெளிப்பட்டது? 39வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. இந்த ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது. என்ன கனவு வருது? 7 நல்ல காளைகள், பசுமாட்டு காளைகள் அங்க எழும்பி வருகிறது. அதற்கு பிறகு 7 அவலட்சணமான அகோரமான காளைகள் வருகிறது. இதனுடைய அர்த்தங்கள் இவனுக்கு புரியவில்லை. 7 என்று சொல்லுகிறார்கள். நல்ல மாடு காளைகளை நான் பார்க்கிறேன். பிறகு மோசமான மாடு மெலிந்த காடு பார்க்கிறேன். இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லையே. தன்னுடைய ஜோசியக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறான், இதனுடைய அர்த்தம் என்ன, எனக்கு சொல்லுங்கள். ஆனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை. திடீரென்று அங்கே இருக்கிற ஒருவன் சொல்லுகிறான், இல்லை ராஜாவே, இங்கே ஒருவன் ஜெயிலில் இருக்கிறான். நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது எனக்கும் இதே சொப்பனம் வந்தது. அப்ப சரியா அர்த்தம் சொன்னான். உடனே ராஜா சொல்லுகிறான், கூட்டி கொண்டு வாருங்கள்.
அவனை கூட்டி கொண்டு வர்றாங்க. ராஜாவின் சமூகத்துல இவன் அவகாசம் எல்லாம் கேட்கல. தானியேலாவது கொஞ்சம் டைம் கேட்டான். ஆண்டவரே, போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வரணும், கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கணும், அப்பதான் நான் கனவு என்ன அர்த்தம் என்ன நான் சொல்ல முடியும். ஆனா யோசேப்பு என்ன சொன்னா, கனவை சொன்ன அடுத்த நிமிஷத்துல தேவன் உனக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லி தெளிவான அர்த்தத்தை சொன்னான். அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஞானமும் வெளிப்பாடும் ஜனங்களுக்கு முன்பாய் அது தெரியும். அதுதான் நம்பர் 1. இன்றைக்கு நமக்கு தேவை, ரொம்ப அதிகமான தேவை, the revelation and the wisdom. வெளிப்பாடும் ஞானமும் நிறைந்த, ரெண்டுமே அழகான காம்பினேஷன். தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, தேவன் தருகிற ஞானம், இந்த ரெண்டும் இவனிடத்துல இருந்ததுனால உடனே பார்வோன் சொல்லுகிறான், நீ தான் என் வீட்டையே கட்டணும், நீ தான் என் நாட்டையே நீ கட்டணும், ஏன்னா உன்னை தவிர வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. ஜெயில் கைதிக்கு யாராவது பிரதம மந்திரி போஸ்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டான். உங்க கம்பெனிக்கு யாராவது இன்டர்வியூக்கு வர்றாங்க, ஜெயில் கைதி பிரதர் இவருக்கு ஒரு வேலை கொடுங்கன்னா நீங்க என்ன வேலை கொடுப்பீங்க? உடனே நமக்கு சந்தேகம் வரும். ஜெயில் கைதியா, கொஞ்சம் கவனமா பார்த்துக்குருவோம். உடனே அவனை எங்கேயாவது ஒரு பியூனா வச்சு சூப்பர்வைசருக்கு அவனுக்கு தெரியாம நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம், டேய் இந்த மாதிரி ஒரு ஆளை அனுப்பியிருக்கிறேன், பார்க்கறதுக்கு அமைதியாக தான் இருப்பான், ஆனா பெரிய ஆளு, கவனமா பார்த்துக்கோ, ஒரு கண் அவன் மேல இருக்கட்டும். உடனே நம்ப மாட்டோம், உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உடனே நம்ம செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, தேவ ஆவியை பெற்றவனுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடும் ஞானமும், இவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு போய் 13 வருஷங்கள் ஆயிடுச்சு. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 13 வருஷங்கள் முடிஞ்சாச்சு. 13 வருஷங்களும் இவனுக்கு உதவி செய்வதற்கு அப்பா இல்ல, கூட சேர்ந்து பாட்டு பாடுவதற்கு அண்ணன் கிடையாது, ஆபிரகாம் ஈசாக்கை ஞாபகப்படுத்துவதற்கு யாரும் கிடையாது. ஆனால் 13 வருஷம் தனிமை, 13 வருஷம் சிறைச்சாலை, 13 வருஷங்களிலே தவறான குற்றச்சாட்டு, ஒரு பெண்ணிடம் தவறாய் நடந்து கொண்டான் என்கிற அவமானம், அடிமை, இவைகளின் மத்தியிலே இருந்தாலும் எல்லாவற்றையும் அவன் இழந்தாலும் வெளிப்பாடும் ஞானத்தையும் இழக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவை அதுதான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம, அந்நிய பாஷையில பேசுகிற நாம, அதோடு கூட நாம நின்று விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு வெளிப்பாடு வேணும் சுவாமி, எனக்கு இந்த ஞானம் வேணும், காரியங்களை செய்வதற்கு எனக்கு பலன் வேணும். அந்த இடம் உங்களை சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு போகும். அது உங்களை கட்டுண்டவர்கள் என்கிற இடத்திலிருந்து கட்டுவிக்கிறவன் என்கிற இடத்திற்கு அது நம்மளை கொண்டு செல்லும். அல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமா இதை செய்ய வைப்பாரு. இவன் சிறைச்சாலையில எப்படி இருந்தான் தெரியுமா? அதை கூட பைபிள் எழுதி இருக்குது. வாசிங்க 14வது வசனம், அதே 41வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பை அப்பொழுது அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? காவல் கிடங்கு. அந்த வார்த்தை சரியான நல்ல தமிழ் வார்த்தை. ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது டஞ்சன். சிறைச்சாலைன்னு நம்ம ஊர் ஜெயிலுன்னு யோசித்துறாதீங்க. இப்பெல்லாம் சிறைச்சாலையில போனாதான் நல்லா இருக்குன்னு சில பேர் உள்ளே போய் உட்கார்ந்துக்கிறாங்க. பிரதர், வெளியில கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்காரிட்ட திட்டு வாங்கி இதெல்லாம் வேணாம் பிரதர், அப்பப்போ உள்ள போய் உட்கார்ந்துக்குருவோம், பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வசதிகள் கிடையாது. அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட குற்றத்துல மாட்டினா பூமிக்கு அடியில கொண்டு போய் போட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் டஞ்சன், குடோன். அங்க லைட் இருக்காது, ஒரு சின்ன சூரிய வெளிச்சம் மட்டும்தான் வரும். ஒரு கயிறை கட்டி ரொட்டியை இறக்குவாங்க, வேற எந்த வசதிகளும் இருக்காது. எல்லாத்த விட கொடுமை தனிமையா இருக்கணும். 2 வருஷம் தனிமையா இருக்கணும், கடினமான காரியங்கள். அந்த காவல் கிடங்கிலே கிடந்தவன். ஆனா எப்படி இருந்தான்? அடுத்த வரி, அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். இதெல்லாம் பைபிள்ல எழுதணுமா? அவன் சவரம் பண்ணா என்ன, அவன் ஷேவிங் பண்ணி முடி வெட்டுனா, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் எழுதணுமா அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவனை பார்த்தாலே எப்படி இருக்குது? பெரிய தாடி வச்சுட்டு நிக்கிறான். வஸ்திரம் பார்த்தா ராஜாட்ட போற மாதிரி இல்ல, ஏன்னா வேற வஸ்திரங்கள் கிடையாது. அவனுடைய ரூபம் அகோரமா இருக்குது, பார்க்கிறதுக்கே சைக்கிள். அதனாலதான் ஜெயிலர் சொன்னா, டேய் முதல்ல இவனை முடி கிடிலாம் வெட்டி ஷேவிங் பண்ணி இவன் ட்ரெஸ்ஸை மாத்துப்பா, இவன் ராஜாட்ட போகணும். அது ஒரு நல்ல காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. சிறைச்சாலையிலே எல்லாவற்றையும் இழந்தவன்
ஆனால் உள்ளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்ததினாலே கிடங்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, எகிப்தினுடைய சிறைச்சாலை கண்ட்ரோல் பண்ண முடியல, தனிமை கண்ட்ரோல் பண்ண முடியல. அல்லேலூயா. தேவன் தருகிற சின்ன வெளிப்பாடுகள் உங்கள் சிறையிருப்புகளை திருப்புவது மாத்திரமல்ல, உங்களை அழைப்பிற்கு நேராக அதை எடுத்து செல்லும். அல்லேலூயா. தேவன் ஆச்சரியமாய் அதை சொல்லி தருவார், ஆச்சரியமாய் செய்து தருவார். நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நேபாளில் எப்படியாவது ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கணும், மருத்துவ உதவி மூலமா ஆண்டவருக்கு அந்த ஜனங்களுக்கு சொல்லணும் ரொம்ப பிரயாசப்பட்டோம். ஆனால் வாய்ப்புகள் உடனே எனக்கு கிடைக்கல. நான் ஒரு நாள் வந்து ஒரு 40 நாள் உபவாச நாட்களை நாங்கள் எடுத்தோம். ஒரு குடும்பமாக குழுவாக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அதில் தெளிவாய் பேசினார். அன்றைக்கு நான் ஹாஸ்பிட்டலை குறித்து நாங்கள் ஜெபிக்கல, மருத்துவ ஊழியத்தை குறித்து நாங்கள் ஜெபிக்கல, நாங்கள் அன்றைக்கு சபை ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு தந்தார். நீ பாட்னாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் நீ போ, அங்க நான் உனக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறேன்னு. என்ன ஆண்டவரே, நாங்க ஜெபிச்சது நேபாள், நீங்க சொல்றது பாட்னா, சம்பந்தமே இல்லாம இருக்குதே. நான் என்னுடைய நண்பர்கள் இடத்துல சொன்னேன், நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி 3 நாள் ஜெபிச்சுட்டு திரும்ப அந்த இடத்த போய் பார்க்கலாம் என்று சொல்லி போனோம். முதல் டைரக்ஷன், அதற்கான வாய்ப்பே இல்லை. 2வது திசை, அதுலயும் வாய்ப்பு இல்லை. 3வது திசை, அதுலயும் இல்லை. கடைசி ஒரு திசையிலே 60 கிலோமீட்டர் போவதற்கு முந்தின நாள் என்னோட கூட இருந்தவங்க சொன்னாங்க, அண்ணே நல்லா கரெக்டா தான் ஆண்டவர் சொன்னாரா, இல்ல பட்னாக்கு பேர் நீங்க தப்பா எதுவும் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டுட்டீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இல்லையா, ஆண்டவர் தெளிவாய் அதை காண்பித்தாரு. கடைசி இந்த திசையிலே போவதற்கு கர்த்தர் நிச்சயமா நமக்கு அங்கதாண்டா தம்பி வச்சிருக்கிறாரு, நம்ம அங்க போய் ஜெபிப்போம். யாருமே தெரியாது. அந்த இடத்திற்கு போனோம். அந்த இடத்துல போனா பெரிய ஷாக் என்னன்னா, அங்க கிறிஸ்துவை விரோதிக்கிற உயர்தர ஹிந்து மக்கள் முழுவதும், அந்த கிராமம் முழுவதும் 10,000 பேர் குடும்பம் உள்ள கிராமம், பெரிய கிராமம். கிட்டத்தட்ட 60வது கிலோமீட்டர்ல பக்தியார்பூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். ஐயோ, இந்த இடத்துல இயேசுவை பற்றி சொல்வதே கடினம், இந்த இடத்துல சுவிசேஷத்தை விரோதிக்கிறவர்கள் கடினம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்தை தான் சொல்லி இருப்பாரோ என்கிற ஒரு திகைப்போட தான் போனோம். ஆனா தைரியமா ஆண்டவரை நம்பணும். கர்த்தர் தந்த வெளிப்பாடு ஒரு நாளும் அது மாறாது. அந்த இடத்துல பகல்ல இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட முழுவதும் தேடணும். ஒரு வீடாவது வாடகைக்கு கிடைக்குமா, ஒரு இடமாவது கிடைக்குமா, ஒன்று கிடைக்கல. கேட்ட உடனே நீங்க யார் என்று கேட்ட உடனே நோ, முடியாது என்று சொல்லிட்டாங்க. கடைசியில நாங்க சாயந்தர நேரம் திரும்பி வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு இடத்தை பார்த்தோம். இது வாடகைக்குன்னு ஒரு இடம் போட்டிருந்தாங்க. ஓ பரவாயில்லப்பா, இந்த ஒரு வீடு தான் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இறங்கி தூரத்துல இருந்தே பார்த்துட்டோம். ஆனா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு பாழடைந்த குடோன். அந்த இடத்தை திறந்து உள்ள ஜனங்கள் யூஸ் பண்ணியே பல வருஷங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதனுடைய பக்கத்துல இருந்த ஒருத்தர் ஓனருக்கு ஃபோன் பண்ணார், உங்க இடத்த ஒருத்தர் பார்க்க வந்திருக்கிறார். ஓனர் வேகமா வந்தாரு. வந்த உடனே சாவியை திறந்து, எதுவுமே கேட்கல, என்ன வீடு வேணுமான்னு சொன்னவர் சாவியை திறந்து உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போனார். உள்ள போனா நிறைய பழைய சாமான்கள். அவர் சொன்னாரு, 5 வருஷமா நானும் போர்டு போட்டு போட்டு பார்க்கிறேன், ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தான் முதல் ஆளா வந்திருக்கிறீங்க. சுற்றிலும் அசுத்தங்கள் காரியங்கள். அந்த இடத்தை பார்த்த உடனே என்னுடைய மனசுல தோணுச்சு, ஆண்டவர் இந்த வசனத்தை தான் ஞாபகப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருந்தா பாழானவைகளை கட்ட முடியும். அந்த ஓனர் என்னை பார்த்து கேட்டாரு, நீங்க நல்லா யோசித்து தான் முடிவு எடுத்து தான் இதை வாங்க இது இந்த இடத்துல வாடகைக்கு எடுக்க வந்தீங்களா? ஆமா. அவருக்கு ஒரே ஆச்சரியம், நீங்க சென்னையை சேர்ந்தவங்கன்னு சொல்றீங்க, இப்படிப்பட்ட ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. ஏன்னா 5 வருஷம் ஒருத்தனும் வாடகைக்கு வர மாட்டேங்கிறான், ஒருத்தனும் செய்ய மாட்டேங்கிறான். அவர் அன்றைக்கே கையில சாவியை கொடுத்துட்டு, நீங்க அட்வான்ஸும் கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், ஒரு குறைந்த வாடகை இதை மட்டும் கொடுத்தா போதும், நீங்க வந்ததே போதும்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப நமக்கென்று ஆண்டவர் ஒரு இடத்தை என்ன செய்யறாரு, அந்த இடத்தை சுத்தம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு அங்கே ஒவ்வொரு நாளும் பல ஜனங்கள் வந்து மருத்துவ உதவியும் சுவிசேஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு, அதுவும் உயர்தர மக்கள் யார் எதிர்த்தார்களோ அவர்கள் வருவதற்கு ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறார். 2 மாசத்திற்குள்ள எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். வட இந்தியாவில் பாஸ்டருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்க அனுபவங்கள்ல ஒரு இடத்துல சபையை ஆரம்பிப்பதற்கு 5 to 7 வருஷங்கள் ஆகும். கடினமான இடங்களா இருக்கும். சுவிசேஷங்களை சொன்னாலும் அற்புதங்கள் நடந்தாலும் சமுதாயம் அவர்களை அழுத்துகிறதுனால உடனே வரமாட்டாங்க சபைக்கு, உடனே ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, பூரணமா வருவதற்கு யோசிப்பாங்க.
ஏன்னா பெண்கள் தான் அதிகமா ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா ஆண்களுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு சமுதாயம், ஆகவே சீக்கிரம் விடமாட்டாங்க. அதை தாண்டி ஜனங்கள் வருவது மிக கடினம். இதை தாண்டி ஜாதி வேறுபாடுகள் நிறைய இருக்கும், அதை தாண்டி வருவது கடினம். ஆனா ஆண்டவர் இந்த 2 மாசத்திற்குள்ள அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, சபையும் உண்டாக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 25 பேர் ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையை 2 மாசத்துல ஆண்டவர் அதையும் ஆரம்பிக்க கிருபை செய்தார். நான் ஏன் இதை சொல்றேன்? நாம தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது எங்க போகணும், எப்படி செய்யணும் என்கிற வெளிப்பாட்டையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அந்த காரியம் உங்களை சிறையிருப்பில் இருந்து சிங்காசனத்திற்கு அது கொண்டு வரும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில வேற யாரும் உதவி செய்ய முடியாது. வேற தேசம் யாரு போய் ஜாமீன் எடுக்கிறது, வேற தேசம் யாரு போய் போன்ல பேசுறது, அன்னைக்கு மாதிரி மெசேஜ் போட முடியாது. ஆனா நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், அன்னைக்கு வாட்ஸ்அப் இல்லாததுனால தான் யோசேப்பு வாட் இஸ் அப்னு மேல பார்த்தான். அன்னைக்கு ஃபேஸ்புக் இல்லாததுனால தான் ஃபேஸ் த புக்னு சொல்லி ஆண்டவருடைய புஸ்தகத்தை பார்த்தான். அதனால வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு அகெயின்ஸ்ட் நான் இல்லை, எதிரான ஆள் இல்லை. ஆனா 24 மணி நேரம் நம்ம எதுல தான் இருக்கிறோம், அதுக்குள்ளேயே நம்ம போயிடக்கூடாது. நமக்கு தேவ வெளிப்பாடு பரிசுத்த ஆவியில நீங்க குடும்பமா தனி நேரமா கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் ஆச்சரியங்களை செய்வார். கேத்ரின் குல்மான் என்கிற ஒரு அருமையான சகோதரியை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல சாதாரண ஒரு ஓரத்துல நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸினுடைய நோக்கம் என்ன தெரியுமா இருந்துச்சு? எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை 24 மணி நேரமும் சுமந்து திரிவது. இங்க கருத்தரங்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த கருத்தரங்கினுடைய முக்கிய அந்த ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொரு முறையும் அவர் சாப்பிட வரும்பொழுது, டீ பிரேக் வரும்பொழுது இந்த அம்மா சந்தோஷமா எந்த நேரமும் பாட்டு பாடி ஜோம் பண்ணிக்கிட்டே வீடு அந்த ரூமை பெருக்குவாங்க, கிளீன் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. 2வது நாள் சாயந்தரத்தில் இவருக்கு பொறுக்க முடியல. அவர்கிட்ட கேட்டாங்க, அம்மா நீ எப்படிமா எல்லா வேலையும் இப்படியே செய்யற, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிற, எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு இருக்கிற, ஏதோ வாயிலிருந்து பேசிக்கிட்டே இருக்க. அவர் சொன்னார், நான் எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். இவருக்கு உடனே ஆன்சர் கிடைச்சிருச்சு. கருத்தரங்கே எதுதான், எப்படி தேவ பிரசன்னத்திலே வாழுவது. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். உடனே அவர் கேட்டா, நீ பெருக்கிற கூட்டுற, நீ ஜெபத்துக்கே வந்து உட்காரல எப்படி? அவர் சொன்னார், பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார் பாஸ்டர், 24 மணி நேரமும் அவரோடு கூட நான் தொடர்புல இருக்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்கிறார். கேட்ட உடனே அவருக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. அதை வைத்து தான் அந்த கான்ஃபரன்ஸை முடிச்சாங்களாம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா எல்லா காரியத்திலையும் விவேகம், ஞானம், வெளிப்பாடுகளை தந்து நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறுவது மாத்திரமல்ல, பார்வோனினுடைய அதிகாரத்திலே இருந்தாலும் கட்டுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதுலதான் அதை ஒரு தேசத்தை மட்டுமல்ல, 57வது வசனம் வாசிங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும். உங்கள்கிட்ட பேனா இருந்ததுன்னா விசுவாசத்தோட நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க, எங்களுடைய சபையா, எங்களுடைய குடும்பமா, சகல தேசத்தாரும் தானியம் கொள்ளக்கூடிய இடமாய் நாங்கள் மாறுவோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. 2 வருஷம் இவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நினைச்சதை சாப்பிட முடியாது. வாட் இஸ் பீயிங் கிவன் அதைத்தான் சாப்பிட முடியும். ஆனா ஒரே நாளிலே, ஒரே இரவிலே, ஒரே வெளிப்பாட்டிலே அவன் தேவ ஆவியினால நடத்தப்பட்டதுனால சகல தேசத்தாரும், பைபிள் பொய் சொல்வதில்லை, பைபிள் மிகைப்படுத்தி சொல்வதில்லை, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியானவரால் சொல்லப்பட்டது. எவ்ரி நேஷன் they came and bowed down before Joseph. யோசேப்புக்கு முன்பாய் வந்து நின்று தானியத்தை பெற்றுக்கொள்ளுகிற விதத்துல, விதைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல கர்த்தர் மாற்றினார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் ஆச்சரியமாய் நம்முடைய ஏலிம் சபையின் மூலமா செய்வார். சுற்றி இருக்கிற மற்றவர்கள் இங்கே வந்து தரிசனத்தை, விதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சபையாய் அப்படிப்பட்ட இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை அப்படி கொண்டு வருவார். ஆனா எப்போ? பரிசுத்த ஆவியானவரோடு. ஒன்லி பரிசுத்த ஆவியானவர் சண்டே மார்னிங் வர்றதில்லை, ஒன்லி ஆண்டவர் ஜெப கூட்டங்கள்ல மட்டும் வருவதில்லை, அவர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறவர், வெளிப்பாடுகளை தருகிறார்.